40, 50 வயதை கடந்தவங்களுக்கு வாதம் அதிகமாயிடுச்சுங்க, இதனால மூட்டுக்கல்ல எனக்கு வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள், உணவு முறைகள் நிறையவே இருக்கு. இப்போ மூட்டுக்கல்ல பற்று போட போட என்ன ஆகும்னா அதிகமான வீக்கம் இருக்கு இல்லையா. கால்சியம் குறைபாடு இருந்தாலோ இல்ல நமக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் குறைவாக இருக்கும் பட்சத்திலோ நமக்கு மூட்டுக்கல்ல அதிகமான தேய்மானம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. வாத நோய்களை விரட்டுவதற்கு முருங்கை கீரை ரொம்ப முக்கியம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம்? ஹெல்த் குரு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. மூட்டுக்கல்ல வலி இருந்தா அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? எதனால மூட்டுக்கல்ல வலி ஏற்படுது? நம்ம உடல்ல எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம்? பொதுவா பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்துல ஒரு 40, 50 வயதை கடந்தவங்களுக்கு வாதம் அதிகமாயிடுச்சுங்க, இதனால மூட்டுக்கல்ல எனக்கு வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாதம் அதிகமாகும் போது மூட்டுக்கல்ல வலி ஏற்படுது. ஆனா இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த போன், அதாவது எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. இந்த எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள், உணவு முறைகள் நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்குமே போன் டென்சிட்டி அப்படின்றது குறைவாக இருக்கும். நிறைய பெண்களுக்கு நம்ம பார்த்திருப்போம் கால்சியம் குறைபாடு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி விட்டமின் டி குறைபாடும் இருக்கும். கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா நம்ம உடல்ல எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா எலும்புகள், அதாவது மூட்டுக்கள் தேய்மானம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த சர்ஜரி பண்றாங்க. ஸோ நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்ற, ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ இது செய்ததுக்கு அப்புறம் நான் நார்மலா இருக்கிறேன்னா, ஸோ அதனாலையுமே வலிகளை சந்திக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறமும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க இருக்காங்க. பேசிக்காவே இந்த எலும்புகள் தேய்மானம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம உடல்ல கால்சியம் குறைபாடு இருந்தால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால்சியம் குறைபாடு இருந்தாலோ இல்ல நமக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் குறைவாக இருக்கும் பட்சத்திலோ நமக்கு மூட்டுக்கல்ல அதிகமான தேய்மானம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் குறைவாக இருக்கும்போது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா தேய்மானத்தை ஏற்படுத்துது. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைக்கு இந்த கால்சியம் டிஃபிஷியன்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விட்டமின் டிஃபிஷியன்சி, இது எல்லாமே சேர்ந்து உடல்ல எலும்புகளுக்கு பாதிப்பை உண்டாக்குது. முக்கியமாக இன்னைக்கு பார்த்தா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள், அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், சால்ட், அதாவது உப்புக்கள் நிறைய சேர்த்த உணவுகள் நம்ம எடுக்கும் போதும் எலும்புகள்ல அதிகமான பாதிப்பை உண்டாக்குது. ஸோ எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். முக்கியமாக நம்மளுடைய வெஜிடபிள்ஸ், இந்த காய்கறி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இதுல பேசிக்கா நம்ம பார்த்தோம்னா நிறைய காய்கறிகள், நம்ம நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ முருங்கை, அடுத்தது முள்ளங்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கத்திரிக்காய், இதுல நிறைய இரும்புச்சத்து, கால்சியம், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியது. இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். கோவக்காய், கொத்தவரங்காய், ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய சேர்த்து சில வகையான கீரைகள் நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும்போது இந்த கீரைகள் எல்லாமே நமக்கு என்ன செய்யுதுன்னா எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. பொதுவாகவே மூட்டுக்கல்ல வலி இருக்குன்னா இந்த முடக்கருத்தான் அப்படின்ற ஒரு கீரை நமக்கு ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஸோ இதனோட பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது உணவில் சேர்த்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா மூட்டுக்கல்ல அதிகமான ஒரு சக்தியை தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த முடக்கருத்தான் கீரை, அடுத்தது பார்த்தோம்னா முருங்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாத நோய்களை விரட்டுவதற்கு முருங்கை கீரை ரொம்ப முக்கியம். முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய மலர்கள்,
முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய பட்டை, இது வந்து சரி செய்யறதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல வாதத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளை வந்து குறைத்து வாதத்தை வந்து இது வந்து குறைக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா வேறு என்ன நம்ம உணவு எடுத்துக்கலாம், இல்லை அதிகமான மூட்டு வலி இருக்கா, ஸோ இதற்கு பேசிக்கா நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து என்ன பயன்படுத்தலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். பொதுவாக இந்த கருப்பட்டி காஃபின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதுல சேரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அதாவது அதிகமான வலி இருந்தாலோ மூட்டுக்கல்ல இன்ஃப்ளமேஷன் அழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இருந்தாதான் என்ன ஆகும்னா ஜாயின்ஸ்ல வந்து அதிகமான ஸ்வெல்லிங் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காவே இதுல மிளகு சீரகம் சேர்ந்திருக்கும். ஸோ இதனோட கொஞ்சம் நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகைகள் தான். ஸோ இந்த மிளகு சீரகத்தோட வேறு கிராம்பு சேர்க்கணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். தனியா விதைகள், கொத்தமல்லி விதைகளும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே லேசா வறுத்து நம்ம டீ பொடி மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டு இதனோட நம்ம டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்து தினம்தோறும் பருகும்போது மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலிகள், அதிகமான இன்ஃப்ளமேஷன் இருந்தா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த கருப்பட்டி காஃபியே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி நம்ம உணவில் நிறைய மஞ்சள் சேர்த்து சாப்பிட்றதும் நமக்கு மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலிகளை வந்து அது குறைக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்துல மூட்டு வலி இருக்கா, தைல வகைகள், பற்று வகைகள் ரொம்ப முக்கியமானது. அதுலயுமே மூசாம்பர பற்று அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இந்த மூசாம்பர பற்று வந்து தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதுல கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து மூட்டுக்கல்ல நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரணும். ஸோ மூட்டுக்கல்ல பற்று போட போட என்ன ஆகும்னா அதிகமான வீக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வீக்கம் குறையறதுக்கு நம்ம மூசாம்பர பற்று பயன்படுத்தலாம். ஸோ மூட்டுக்கல்ல வலி இருக்கா, அதை குறைக்கிறதுக்கு தினம்தோறும் இந்த மூசாம்பர பற்று வெந்நீர்ல கலந்து நம்ம பருத்து போட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும் பொழுதும் மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுலயும் முக்கியமாக சில தைல வகைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தைல வகைகள் அப்படின்னு சொல்லும்போது காய திருமேனி தைலமோ, பிண்ட தைலம், வாத நாராயண தைலம், சிட்ராமுட்டி தைலம், இந்த மாதிரி தைல வகைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலே தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மூட்டுக்கல்ல ரொம்ப வலி இருக்கா, தைலங்களை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீர் ஒற்றடம் நம்ம கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிகிச்சை முறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் போது உடல்ல மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பேசிக்காவே மூட்டுக்கல்ல வலி இருக்கா, அது சரி செய்யறதுக்கு நம்ம கருப்பு உளுந்து பயன்படுது முக்கியமான ஒரு வழிமுறை தான். ஸோ இந்த கருப்பு உளுந்து நம்ம என்ன பண்ணலாம்னா உணவுல நிறைய சேர்த்து சாப்பிட்றதோ, இந்த கருப்பு உளுந்து வந்து கஞ்சி மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுதோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதம் சம்பந்தப்பட்ட வலிகளானது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு, இல்லை செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கு, மூட்டுக்கல்லையும் அதிகமான வலி இருக்கு அப்படின்னா இதற்கு பேசிக்கா மாவிலங்கப்பட்டை குடிநீரை பயன்படுத்தலாம். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா மாவிலங்கப்பட்டை அப்படின்னு சொல்றது நமக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மட்டும் கிடையாது, இந்த சரவாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதையுமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா இதனோட மருதம் பட்டை, கிராம்பு, நன்னாரி இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மருந்து தான். ஸோ இந்த மாவிலங்கப்பட்டை கஷாயம் தினம்தோறும் ஒரு 2 வேளை நம்ம பருகிட்டு வரும்பொழுது நம்ம உடல்ல வாதம் குறைந்து மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலியும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ மூட்டுக்கல்லையோ இல்லை எலும்புகள் தொடர்பான நமக்கு பிரச்சனைகள் இருந்தா என்னென்ன பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த மருந்துகள் என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.